தாவேக தலைவர் விஜய் நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலோசனை கூட்டமானது வரும் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தாவேக வேட்பாளர்களுக்கு நிர்வாகிகள் ஒத்துழைக்கவில்லை என தகவல் பரவிய நிலையில் வரும் 16ஆம் தேதி விஜய் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். குறிப்பாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய 16ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் தனியார் விடுதியில 800க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதுமே வேட்பாளர் களமிறக்கப்பட்டு அதுக்கான பணி நடைபெற்றிருக்கிறது. இருந்தாலும் கூட சில இடங்கள்ல யாருக்கும் தெரியாத, முகம் பரிச்சயம் இல்லாத, குறிப்பாக கட்சிக்கும் அவங்க தொடர்பு இல்லாத பல நபர்களை களத்தில் இறக்கியிருப்பதாகவும் அவர்கள் சில இடங்களில் பிரச்சாரத்துக்கு வரதிலே குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தாவேக நிர்வாகிகள் அந்த தொகுதியில் கூடிய பகுதிகளில் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள ஆர்வத்துடன் கலந்து கொள்ளாத சூழல் இருந்திருப்பதாகவும் இது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக கூட கடந்த காலத்தில் தொடர்ந்து செய்தி வந்த வண்ணம் என்ற நிலையில குறிப்பாக இது குறித்து விஜய் அவர்களுக்கு தகவல் வந்த நிலையில் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தும் வகையில குறிப்பாக தொடர்ந்து பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுரை வழங்குவதற்காக அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக திட்டமிட்டிருக்கிறார். வரக்கூடிய அந்த 16ஆம் தேதி 800 நிர்வாகிகள் பங்கேற்கும் வகையில ஏற்பாடு செய்திருப்பதற்காகவும் அதுக்கு முறையான அனுமதியை தேர்தல் ஆணையம் பெற்றிருப்பதாகவும், ஆனால் தேர்தல் ஆணையம் அனுமதி கட்டளை கொடுத்திருப்பதாகவும் அதுக்கு உரிய அனுமதி தேர்தல் ஆணையம் கொடுப்பாரா இல்லையா ஒரு கேள்வி இருந்திருக்கிறது. இருந்த போதிலும் இது மிக முக்கிய நிர்வாகம் அப்படின்னா தொடர்ந்து பல்வேறு குழப்பம் இருந்திருக்கிறது. சில இடங்களில் வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு வரவில்லை என்ற சூழல் இருந்திருக்கிறது. இதை குறிப்பாக அந்த பகுதியில் நிர்வாகிகளை குற்றம் சாரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நௌசாத், ஏற்கனவே அனைத்து தொகுதியும் தன்னுடைய முகமாகவே வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று விஜய் கூறிய நிலையில் இந்த அதிருப்திக்கு என்ன ஒரு ஆலோசனை வழங்க உள்ளார்? கூடுதல் விவரங்கள். குறிப்பா தொடர்ந்து விஜய் இந்த குறிப்பாக தாவேக பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்பாக விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தது. பல்வேறு நிர்வாகி ரசிக மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கமாக தன்னுடைய பணியை நற்பணிகளும் செய்து வருகிறார்கள். இதில் முந்தாலும் கூட கட்சியாக பரிமாணித்த பிறகு பல இடங்கள்ல புது நபர்களுக்கு குறிப்பாக உயர் பதவிகளும் பொறுப்புகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு நபர்கள் அதிருப்தியும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வேட்பாளர் அறிமுகம் கூட்டத்தில் கூட நான் குறிப்பாக பல ஆண்டு காலம் இந்த பகுதியில் பணியாற்றுவேன், எனக்கு உரிய அனுமதி, எனக்கு உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை, யாரோ ஒரு நபரை இங்கு வேட்பாளர் களமிறக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு கூட எழுந்தது பார்க்க முடிகிறது. இது போன்ற அதிருப்தி பல இடங்கள் இருந்தாலும் கூட இது தேர்தல் எவ்வாறு பிரதிபலிக்கும் என்ற எதிர்பார்த்தலில் தான் அந்த பிரதிபலிப்பாக இதை பார்க்க முடிகிறது. என்றால் பல இடங்களில் நிர்வாகிகள் பணியாற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் புதிய நிர்வாகிகள் தொகுதிக்கும் சம்பந்தம், வேற தொகுதிக்கும் சம்பந்தம் இல்லாத வேற மாவட்டத்திலிருந்து வேற தொகுதியில் களமிறக்கூடிய வேட்பாளர்கள் கூட அந்த தொகுதியில் பணியாற்றுவதில்லை எனவும் அங்களுடைய குறிப்பாக தாவேகாவுடைய நிர்வாகிகள் நேரடி அழைத்தாலும் கூட அவர்கள் பல இடங்களில் பிரச்சாரத்துக்கு வரவில்லை குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதை மிக முக்கியமாக இந்த பிரச்சனை களைவதற்காகவும் குறிப்பாக வேட்பாளர் களத்தில் இறங்கு நேரடியாக மக்களை சந்தித்து பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கடந்த 2 நாள் முன்பாக விஜய் கூட தன்னுடைய எஸ்தமத்தில் பதிவு செய்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம். தேர்தலுக்கு 10 நாட்களே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக விஜய் அறிவுறுத்துவார். அதாவது களம் மிக முக்கியமாக இருக்கிறது, வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அறிவுரை வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி.